தபால் தலை வெளியீட்டு விழாவிற்கு வருகை தந்திருக்கும் மேதகு ஜனாதிபதி அவர்களை தமிழக அரசின் சார்பாக வருக வருக என வரவேற்கிறேன். ஒரு 28 வயது தமிழனுக்கு இந்திய ஜனாதிபதியே தபால் தலை வெளியிடுவது நம் அனைவருக்கும் பெருமை. இந்த நிலைக்கு உயர்ந்த மிஸ்டர் சூர்யா அவர்களை மேடைக்கு அழைக்கிறேன். Now, His Excellency President will release the stamp. Mr. Pratap Chandran, Postmaster General, will receive the stamp. சார், நான் தமிழ்ல பேசுறேன். இந்த நாட்டின் முதல் குடிமகன் ஆகிய நான் இந்தியாவின் சிறந்த குடிமகனை பாராட்டதில் பெருமை அடைகிறேன். காந்திஜி, நேருஜி, இந்திராஜி போன்ற பெரிய பெரிய தலைவர்களுக்கு தபால் தலை வெளியிட்ட இந்தியா முதலாக ஒரு இளைஞனுக்கு தபால் தலை வெளியிட்டு கௌரவப்படுத்துகிறது. இதன் மூலம் சாதனை செய்யறவங்க யாராக இருந்தாலும் நம்ம நாடு பெருமைப்படுத்துங்கிறத இளைஞர் எல்லாரும் தெரிஞ்சுக்கணும். சூர்யா இந்தியாவின் முகவரி, நாளைய சமுதாயத்தின் முகவரி. இவரின் எண்ணங்கள் இந்த நாட்டின் ஒவ்வொரு வீட்டிலையும் சென்றடைய வேண்டும் என்று நான் வாழ்த்துகிறேன். ध्यायनाय विद्महे कन्याकुमारी धीमहि तन्नो दुर्गे प्रचोदयात् कर्पूर नीरांजन दीपम दर्शयामि. பொறுமையா வாங்கிங்க, உத்தர வாங்கிங்க. எக்ஸ்கியூஸ் மீ, சாரி. கோச்சிக்காதீங்க மாமி, ஆத்துல மாமா கிட்ட சொல்லிடாதீங்க. சூர்யா, ஒன்ஸ் மோர் ப்ளீஸ். தேங்க்யூ. சூர்யா ஒரு நிமிஷம். என்ன சூர்யா, நம்ம நந்தகுமார் அந்த கவுன்சிலர் போட்டு அடிச்சிட்டு இருக்கான்டா. எதுக்குடா? எல்லாம் அந்த தண்ணி பிரச்சனை தான்டா. இது வரைக்கும் என்ன 100 அடி அடிச்சிட்டீங்கடா. இதுக்கு மேல என்னால ஒரு அடி கூட தாங்க முடியாதுடா. என் பாடிக்கு நீங்க பதில் சொல்லித்தாண்டா ஆகணும். இவனுக்கு இப்ப போட்டது பத்தாது, போடுங்கடா. என்ன டிடிஎஸ் எஃபெக்ட்ல சவுண்ட் கொடுக்குற? நான் சவுண்ட் கொடுக்கலன்னா இவங்க எல்லாம் எனக்கு சங்கு ஊதிடுவாங்கடா. ரெண்டுத்துல ஏதாவது ஒன்னு தொடரா. எதுக்குடா தொட சொல்ற? உன்னை காப்பாத்துறதா இல்ல இங்கே விட்டு போறதான்னு முடிவு பண்ணோம். அட பாவி, ஏதோ கராத்தே குங்ஃபு ஜூடோ மூணையும் மிக்ஸ் பண்ணி சூப்பர் சூப்பராயின் ரேஞ்சுக்கு ஒரு ஃபைட் போடுவேன்னு பார்த்தாக்க சுவாமி சுகபோதானந்த ரேஞ்சில வந்து நிக்கிறியாடா. ஏன்டா? அண்ணன் யாரு? அவரு கவுன்சிலர். இதுக்கு முன்னாடி எங்க இருந்தாரு? இதுக்கு முன்னாடி அவரு பாளையங்கோட்ல இருந்திருக்காரு, வேலூர்ல இருந்திருக்காரு. இப்ப கூட சென்ட்ரல் ஜெயில 6 மாசம் கவர்மெண்ட் கெஸ்டா இருந்துட்டு இப்ப கண்டிஷன் பெயில்ல வந்திருக்காரு. அப்படிப்பட்டவரு கவர்மெண்ட் மக்களுக்கு அனுப்புற தண்ணிய பாக்கெட் போட்டு விற்பாரு, பாட்டில் போட்டு விற்பாரு. அது கேட்க நீ யாரா? சேர்த்து மூடு. நான் சொன்னதெல்லாம் கரெக்ட் தானேங்கண்ணா? என்ன நக்கலா? நான் இந்த நக்கல் முக்கல் முனகல்லாம் நமக்கு தெரியாதுண்ணா. அப்பப்ப கொஞ்சம் சீன் காட்டுவேன். நான் சிறுவாவை காட்டுவேன், அடிச்சு தூக்குங்கடா அவனை. நான் உடம்பு தாங்காதுண்ணா. அப்படி வா வலிக்கு. நான் சொன்னது உங்க உடம்புண்ணா. ஐயோ அம்மா.
உனக்கு ஏதாவது ஹெல்ப் வேணுமா? சும்மா ஒரு பேச்சு கேட்டா ஏன்டா எறியறீங்க? தண்ணி. ரொம்ப அடிபட்டுச்சா? ஆமா. தவிச்ச வாய்க்கு தண்ணி குடுக்கறவன் தான் தமிழன். உதவி செய்துட்டு உதவாங்கிறவனும் தமிழன் தான். என்னப்பா உடம்பெல்லாம் ரொம்ப டயர்டா இருக்குது. மச்சான்ட்ட சொல்லி கவர்மெண்ட் தண்ணி வாங்கி கூட. இது எல்லாமே கவர்மெண்ட் தண்ணி தான்ப்பா. நான் இந்த கவர்மெண்ட் தண்ணி சொல்லல, போட்டவனே பவர் ஆகி பிக்கப் ஆகுமே அந்த தண்ணி. இதானே சொல்ற. ஆஹா, நீயே வச்சிருக்கிறியா? ஆமா, இன்னைக்கு கவுன்சிலர் அடிப்பான், நாளைக்கு எம்எல்ஏ அடிப்பான். இப்படியே போயிட்டு இருந்தா ஒவ்வொரு நாளும் ஒருத்தர் அடிச்சுட்டு வருவான். ஏன்டான்னு ஒரு வார்த்தை நீங்க தட்டி கேட்கறது கிடையாது. அக்கா என் மேல இருக்கிற பயம் கூட அத்தான் உங்க மேல கிடையாது. எல்லாம் நீங்க குடுக்கற செல்லம். ஜெயா, அவன் எதை செஞ்சாலும் கரெக்டா தான் செய்வான். கரெக்டா செய்யறதுக்கும் தட்டி கேட்கறதுக்கும் இவ யாரு? கமிஷனரா இல்ல ஹைகோர்ட் ஜட்ஜா? ஹாய் ரம்யா. என்னாச்சு? உள்ள யுத்தமே நடந்துட்டு இருக்கு. எதுக்கு? எல்லாம் உன்னாலதான். என்னாலயா? உன் மனசுல நீ என்னதான் நினைச்சிட்டு இருக்க? ஆ? ஒவ்வொருத்தரையும் இப்படி அடிக்கிறதும் பிடிக்கிறதும் உன் எதிர்காலத்தை நினைச்சு எனக்கு பயமா இருக்கு சூர்யா. நீ தான் லா முடிச்சிட்டல, போய் யாருக்கிட்டயாவது போய் ஜூனியரை சேர வேண்டியதானே? இல்லன்னா நம்ம ஊர்ல இருக்கிற நிலத்துக்கு போய் விவசாயம் பண்ணு. அதெல்லாம் விட்டுட்டு நீ ஏன் இப்படி டென்ஷன் பண்ற? சும்மா கொதிக்காதுக்கா. அவன் என்ன பண்ணான் தெரியுமா? தண்ணி பம்ப்லயும் வரல பைப்லயும் வரலன்ட்டு கவர்மெண்ட் தண்ணி லாரி அமுச்சு வச்சா, இவர் கவுன்சிலர்ன்ற பேர்ல தண்ணி லாரியை மடக்கி அவர் மினரல் வாட்டர் ஃபேக்டரி கொண்டு போயிட்டு பாக்கெட் போட்டு விற்கிறாரு. அதை தட்டி கேட்ட நம்ம நந்தகுமாரை போட்டு அடிச்சிட்டாங்க. நான் சும்மா இருப்பேனா? அதான் போயிட்டு ஒரு காட்டு வந்தேன். அத கேக்குறதுக்கு ஊர்ல 1000 பேர் இருக்காங்க சூர்யா. நீ செய்யாதன்னு தான் சொல்றேன். கொஞ்சம் பவர் கட் பண்றியா? சும்மா தோணு. நான் சொல்றது அவன் கொஞ்சமாவது கேக்குறான்னு பாருங்களேன். என்னங்க, நீங்களாவது போய் கேளுங்களேன். சூர்யா, என்னடா இதெல்லாம்? எப்படா பிராண்ட மாத்தின? நீங்களே அடிங்க. ஐயோ சூர்யா, அந்த கவுன்சிலர் அடிச்சு எந்த ஸ்டேஷன் லிமிட்ல வருது? நுங்கம்பாக்கம். ஏன் கேக்குறீங்க? இல்ல, அந்த இன்ஸ்பெக்டர் சண்முகநாதன் ரொம்ப அக்கா நீயுமா? டேய், அதான் சொல்லவே இல்ல. நீங்களே இப்படி பண்ணீங்கன்னா அவனை எப்படி திருத்த முடியும்? அவனை கேளுங்க. கேட்டேன், அவன்கிட்ட எக்ஸ்ட்ரா இல்ல, அதனால தான் அதே சீட் வாங்கி 2 பஃப். காமெடியா? இதுக்கு ஒன்னும் குறைச்சல் இல்ல. முதல்ல அவனை யாராவது ஒரு லாயர் கிட்ட ஜூனியரா சேர்த்து விடுங்க. ஏன் என்ன பார்த்தா லாயரா தெரியலையா? எங்கிட்டயே ஜூனியரா சேர்ந்துட்டோம். வீட்டுல அடிக்கிற கூத்து பார்த்தாதுன்னு கோர்ட்ல வேறையா? ஒன்னும் வேண்டாம். உங்களோட அந்த சீனியர் என்ன லட்சுமி நாராயணன், அவர்கிட்ட சேர்த்து விடுங்களேன். என்னப்பா அக்கா சிபாரிசு லட்சுமி நாராயணன் சேர்ந்துறியா? எனக்கு ஓகே, அவரை பாத்துக்கங்க. எனக்கு டிசிப்ளின் தான் ரொம்ப முக்கியம். ஆமா, அந்த டாக்குமெண்ட் கேட்டனை கொண்டு வந்திருக்கீங்களா? அது என்ன வந்து போயின்னு அந்த டாக்குமெண்ட் இருந்தா தானே கேஸே ஃபைல் பண்ண முடியும். இல்லனா how can I argue with the judge in the court? யாரா நீ? உனக்கும் டிசிப்ளினே கிடையாதா? இப்படியா வருது? கதவை தட்டிட்டு வர வேண்டாம், போ.
அடுத்த வாய்தாவுக்காவது நான் கேட்ட டாக்குமெண்ட் எல்லாம் கொண்டு வந்துருங்க. தட்டிட்டியா? வா வா, புரிஞ்சுதா? அப்பதான் நான் ஆர்கியூ பண்ண முடியும். இல்லன்னா டேபிள்லயே வச்சுட்டியா? உனக்கு டிசிப்ளினா என்னன்னு தெரியாதா? பார்த்து வைக்கணும். போ, நீங்க டீயை குடிங்க சார். அதுக்கு ஒருத்தர் சொல்லணுமா? அடுத்த தடவை வரும்போது டாக்குமெண்ட கையோட கொண்டு வந்துருங்க. புரிஞ்சுதா? ஒவ்வொரு தடவையும் சொல்ல முடியாது. பிளேட்ல வைங்க கிளாஸ். எனக்கு டிசிப்ளின் தான் முக்கியம். போங்க. ஹலோ, எப்ப போன் பண்ணுங்க? இப்ப போன் பண்ற? அப்படி என்ன வேலை உனக்கு? நோ 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 நோ, எனக்கு டிசிப்ளின் தான் முக்கியம். ஆமா, வேலையா? நாங்க என்ன வேலை விட்டு இல்லாமல இருக்கோம். மே கம் இன்? எஸ், கம் இன். குட் மார்னிங் சார். யாரு நீ? சூர்யா. ஓ, சக்திவேல் மச்சன்னா. அக்கா சொன்னா உன்னை எங்கிட்ட ஜூனியரா சேர்த்துக்க சொல்லி. நான் என்னது அது? என்னது இது? இல்ல, நீ போட்டிருக்கிய அது சட்டை. அது தெரியும். சட்டைக்கு ஒரு சட்டையா? ஃபேஷன். ஃபேஷனுங்க. ஃபேஷனா? ஃபேஷன் இல்ல, சேட்டை. ஓ, சட்டையை பார்த்தாலே தெரியுது சேட்டைன்னு. கவுன்சிலரா அடிக்கிறியாமே நீ? உங்க அக்கா சொன்னா டிசிப்ளின், எனக்கு டிசிப்ளின் வேணும். சரிங்க. ஆமா, அது சரி. சிகரெட் பிடிக்கிறதா கேள்விப்பட்டேன். சிகரெட் ஏன் பிடிக்கிற? உன்னைதான் நான் கேட்கிறேன், சிகரெட் ஏன் பிடிக்கிற? பிடிக்கலன்னா கீழே விடுங்க. வார்த்தையிலே விளையாடுறீங்களா என்கிட்ட? இப்படிதான் டிஃபென்ஸ் லாயர் சிகாமணின்னு பெரிய ஆளு வார்த்தையில விளையாடுனா என்கிட்ட. ஒரே லாப் ஆயிட்டு மடக்கினா கீழே விழுந்துட்டான். ஜட்ஜி என் ஆர்குமெண்ட் கை தட்டினாரு தெரியுமா? நீ எதுக்கு தட்டுற? ஜட்ஜி தட்டிட்டாரு, போறோம். ஆமா. கம்மிங் டு த பாயிண்ட். இந்த சிகரெட்டை நிறுத்து. எனக்கு சிகரெட் பிடிக்கிறத கண்டாலே பிடிக்காது. சோ முதல்ல சிகரெட்டை நிறுத்து. நிப்பாட்டுன்னு சொன்னேன். சிகரெட்டை நிறுத்து. நிறுத்துவியா? நிறுத்திட்டேங்க. வெரி குட். காலம்பரம் 9 மணி கோர்ட்டுக்கு வந்துரு. புரிஞ்சுதா? என்ன வாயத்திலிருந்து ஒண்ணுமே பேச மாட்டேங்கிற? புரிஞ்சுதுங்க. திஸ் டிசிப்ளின், இந்த ஒழுக்கம் தான் எனக்கு வேணும். புறப்படு. அட்வொகேட் லட்சுமி நாராயணன் கோக்கா. என் பேரை கேட்டா பின்ல உடனே பின் வாங்குவான். இவ யாரு சுண்டைக்கா பையன்? நான் நினைச்சேன். சிகரெட்டை நிறுத்து. நிறுத்துவியா? நிறுத்திட்டேங்க. இவனெல்லாம் திருத்தவே முடியாது. கலிகாலம். டேய், பிரியாங்க வருவான்னு சொன்னீங்க, காணுமேடா. பிரியா கூப்பிட்டா எப்படா வருவா? டேய், இல்ல நீ பிரியான்னு சொன்னது என் காதுல பிரியான்னு தப்பா. இவன் எப்பவுமே இப்படித்தான். நீ வா. வாங்க சார், வாங்க. அக்வேரியம் பாக்குறீங்களா? யாருப்பா நீ? ஸ்டாஃப் சார். அண்ணாச்சிட்ட சொல்லி முதல்ல சட்ட டிசைனை மாத்த சொல்லுங்கப்பா. பசங்க படுக்க போட்டு செஸ் விளையாடிட்டு போறாங்க. விளையாடாதீங்க சார். லவ் ஃபிஷ் பாக்குறீங்களா சார்? என்னது லவ் ஃபிஷ்ஷா? ஏன் எல்லோ ஃபிஷ் பாத்திருக்கேன், கோல்ட் ஃபிஷ் பாத்திருக்கேன், ஷெல் ஃபிஷ் கூட பாத்திருக்கேன்பா. அதான் நீ இருக்கியே. தேங்க்ஸ். அது என்ன புதுசா லவ் ஃபிஷ்ங்கறான்? ஆண் மீன் இல்லனா பெண் மீன் செத்துற சார். பெண் மீன் இல்லனா ஆண் மீன் செத்துற சார். தண்ணி இல்லனா ரெண்டு மீனுமே செத்து போயிருமேப்பா. எப்படிடா? அது வா வருதுடா. நீ உள்ள போய் உன் ஃபிஷ் வந்திருக்கான்னு பாரு. நான் அது வரைக்கும் வேற ஏதாவது பேசி பிளேட் போட்டுட்டு இருக்கேன். போப்பா. ஏப்பா அந்த வவ்வா கொடுவான்றாங்களா, அதெல்லாம் ரவுடி ஃபிஷ்ஷா? தெரியாது சார். உன் பேர் என்ன? அருவா. அருவா. ஏய், லவ் ஃபிஷ்னு சொன்னது நான் நம்பவே இல்லடி. எததான் நம்பியிருக்கேன் நீ? இத நம்பறதுக்கு பிரியா, பார்த்துட்டு இருந்தது போதும், வா போலாம். ஏப்பா இவ்வளவு நேரம் உள்ள போய் என்ன பண்றான்னு தெரியலையே. இவன் தொட்டிக்கு உள்ள இருந்து பாக்குறானா வெளிய இருந்து பாக்குறானா ஒரு அளவும் தெரியலையே. இது வேற சொல்லி தொலை பண்ண மாட்டான். ஆஹா, ஸ்டார் ஃபிஷ் உள்ளதாண்டா இருந்திருக்கு. ஏம்பா இந்த ஸ்டாரை நம்ம ஸ்டார் பாத்துருப்பானா? கண்டிப்பா பாத்துருப்பான். டேய், வழிய விடுங்களேடா. டாவா, எப்படி எல்லா மீனும் இவ்வளவு அழகா இருக்கு? அது எனக்கு தெரியும்டி. ஏன்னா எந்த மீனுமே Dress போடல. அவருக்கு துப்பாக்கி துப்பாக்கி தூவு மழை வரலனா விட்டு தொலையண்டா. தமிழ் வாஜார் பையல அப்படிதான்டா இருப்பான். சொல்றேன் என்னாச்சு? சையாகறான் ஏதோ ஆயிருக்கு. என்னாச்சு சொல்றா? அவன் என்ன பார்த்தா, நான் அவளை பார்த்தேன். அதுக்கப்புறம் ரெண்டு பேரும் பார்த்துக்கிட்டே இருந்தோம். சர்ரா, அதுக்கப்புறம் அவ போயிட்டா, நானும் வந்துட்டேன். அவ போயிட்டாலும் இவர் வந்துட்டாராம். ரெண்டு பேரும் வெறும் லுக்கு தான் விட்டுட்டு இருந்தீங்களா? ஏண்டா உன் மனசுலயும் லவ் இருக்கு, அவ மனசுலயும் லவ் இருக்கு. அந்த லவ் ரெண்டு பேரும் வார்த்தையில பரிமாறிக்கிட்டாதானடா அந்த காதல் வளரும். இந்த லவ் நான் சொல்லியே திருவோம். உன் சகோதரி இல்லப்பா, டங்கு ரோல் ஆயிடுச்சு. இவனை சொல்ல வச்சிருன்னு சொல்ல ரோல் பண்றியா? சரி வா போலாம். ஏய் சூர்யாடி,
கோல்டு ஃபிஷ் முன்னாடி வருது, நெத்திலிங்க எல்லாம் பின்னாடி வருது. இதுதான் சரியான தருணம். போய் உன் மேட்டரை ஓபன் பண்ணு. சொதப்புன மவனை பின்னி பெடல் எடுத்து போ. என்னங்கடா என்ன? சும்மா பெப்பப் மியூசிக் கொடுத்தேன். எல்லாம் நான் பாத்துக்கிறேன், மூடிட்டு இரு. இங்க பாரு, பஸ்ஸுக்கு நிக்கிற மாதிரி நிக்கிறாங்க. இங்க ஏன்டா பாக்குற? இங்க என்ன மெகா சீரியல் நடக்குது? அங்க பார்த்து பேசுறான். டைம் என்னாச்சு? உங்க கையிலேயே வாட்ச் இருக்கேன். ஆஹா, எப்படி வர்றான் பாருடா. பிச்சிட்டான்டா, பின்னிட்டான்டா, தூள் பண்ணிட்டடா நீ. சொல்லிட்டேல நீ. சூப்பர், வெரி குட். சொல்லலடா. சொல்லலியா? என்ன ஏன்டா அடிச்ச? நீ தான் கைக்கு வாக்கா இருந்த. பின்ன என்னடா 1 hour அப்ப என்னடா பேசிட்டு இருந்த நீ? டேய் நிறுத்துடா. லவ் பண்ணிருக்கடா நீ? அந்த கருமமெல்லாம் எனக்கு எதுக்குடா? பிக்கப், டிராப், எஸ்கேப். அதான் ஏன் பாலிசி. அதான் உனக்கு எதுவுமே தெரியல. லவ் பண்ணி பாரு, அப்பதான் அந்த அந்த லவ் சொல்றது எவ்வளவு கஷ்டம்னு உனக்கு தெரியும். சும்மா என்னடா திடீர்னு லவ் பத்தி இப்படி சொல்லிட்டு போயிட்டான்? லவ்னா என்னடா? ரூம் போடுறது. நீ ஏன் ஜாதி ராஜா, நீ ஏன் ஜாதி? ஹலோ, ஆமா, ஒரு நிமிஷம் என்னங்க, உங்களுக்கு தான். ஹலோ, நான் சக்திவேல் பேசுறேன் சார். நான் ஆர்ட் இன்ஸ்பெக்டர் சண்முகநாதன் பேசுறேன் சார். சொல்லுங்க சண்முகநாதன். சார், எவ்வளவு பேசி பார்த்துட்டேன் சார். கவுன்சிலர் எஃப்ஐஆர் போறதுல குறியா இருக்காரு. எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணா பையனோட ஃபியூச்சர் பாதிக்கும்னு உங்களுக்கே தெரியும். சரி சரி, நான் கவுன்சிலர் பார்த்து பேசுறேன். ஹாய் ராம்ஸ். ஹாய் சூர்யா, எனக்கு ஒரு படம் வரைஞ்சு தரியா? ஓ, வரையலாமே. நல்லா வரையணும். அக்கா எனக்கு ஒரு காஃபி போட்டு கொடு. இருடா, இப்பதான் பால் காய்ச்சிட்டு இருக்கேன். அப்பா எங்க? தெரியாது. அக்கா, அத்தா எங்க? ஏதோ கவுன்சிலரை பார்க்க போறேன்னு சொல்லிட்டு இப்பதான் போனாரு. கவுன்சிலரை பார்க்க? என்னையா இது? ரொம்பவும் கெஞ்சுற. நம்ம ஏரியான்னு வேற சொல்ற. அவனை கூட்டு வந்து மன்னிப்பு கேட்க சொல்லியா? ஏதோ தெரியாம செஞ்சுட்டான். அவனுக்கு பதிலா நான் வேணும்னா மன்னிப்பு கேட்கிறேன். யோ என்னையா இது? எந்திரியா, நான் கேஸ வாபஸ் வாங்கிக்கிறேன். சூர்யா, சூர்யா நில்லு. எதுக்கு தான் கால்ல விழுந்தீங்க? எல்லாத்தையும் வீட்டுல போய் பேசிக்கலாம் வா. முடியாது. சூர்யா, சூர்யா சொல்றது கேளு. அவன் யாரு? சூர்யா சொல்றது கேளு சூர்யா, ப்ளீஸ். தப்பு பண்ணது அவன்தான். ஆமா, தப்பு பண்ணவன் அவன்தான். ஆனா நீ அவனை அடிச்சு பாரு, அது அதை விட பெரிய தப்பு. சூர்யா, சட்டம் முன்னால போனா கடிக்கும், பின்னால வந்தா உதைக்கும். அவன் யார்? கவுன்சிலர், மக்களோட பிரதிநிதிங்கிற கவசம் இருக்கு. ரத்தம் வரும்படியா வேற அடிச்சிருக்க. அவன் உன் மேல எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணான்னு வச்சுக்க, நீ கிரிமினல் ஆயிடுவ. அப்புறம் பார் கவுன்சிலர் மெம்பர் ஆக முடியாது. அதனால நீ லாயர் ஆகிறது ரொம்ப கஷ்டமாயிடும்பா. எங்க கனவு ஆசையெல்லாம் நீ லாயர் ஆக நல்லா வரணும்பா. டேய், இந்த பச்சை ஸ்லீவ்லெஸ் முடிய பத்தியா? ஆமாடா, சூப்பர் பார்ட்டி. யாரா அவ? தலையை விரிச்சு போட்டுக்குது. அதான் இப்ப ஃபேஷன். வீட்டுக்கு போனோடனே எடுத்து ஆணில மாட்டிடுவாளுங்க. அன்னைக்கு இது பிக்கப் ஆடுன்னு நினைக்கிறேன்ப்பா. இதெல்லாம் இங்கிலீஷ் பேசி தான் கரெக்ட் பண்ண முடியும். இப்ப பிக்கப் பண்றேன் பாரு மச்சான். நாங்க பிக்கப் பண்ண மாட்டோமா? வேணாண்டா, எனக்கு என்னமோ டவுட்டா இருக்குது. இதை கேர்ஃபுல்லா டீல் பண்ணுங்கடா. என்ன சொல்லி போலாமா? ஐயா, ஏன் லேட்டு? சைக்கிள் பஞ்சர் ஆயிடுச்சுமே. உனக்கோசரம் எவ்வளவு நேரம் வெயிட் பண்ணி நிக்குது? அங்க கஸ்டமர் எல்லாம் காத்துக்கு நிற்பாங்களே. கஸ்டமர் வா போலாம். ஆமா, துளசி சோப்பு வாங்கியாட்டியா? காலி ஆயிடுச்சுமே. நான் சொல்ல டவுட்டா இருக்குன்னு. எப்படிடா எப்படி? வா வருதுடா. ஹாய் சூர்யா, என்ன வாயில சிகரெட்டோட வர? போலீஸ் பார்த்தா பிடிச்சுக்க போகுதுப்பா. வச்சாலே பிடிப்பாங்களா இல்ல பத்த வச்சாதான் பிடிப்பாங்களா? பத்த வச்சாதான் பிடிப்பாங்க. லா பாயிண்ட பிடிச்சானே. அப்ப ஏன் வாயில வச்சிருக்க? ஸ்டைல்டா. சரி, நீங்க தான் பிடிச்சீங்களா இந்த பிக்கப்புகள் டிராப்? அது ஏன் கேக்க? இப்பதான் ஒன்னு டிராப் ஆச்சு. இல்லன்னா நாங்க எஸ்கேப் ஆயிட முடியாதுப்பா. ஓடுற ஓட்டத்தை பார்த்தா லவ் சொல்லிடுவான் போல தெரியுதே. நீ வேற, இவன் போய் பொங்கல் சாப்பிட்டீங்களான்னு கேட்பான். அதுக்கு அவ வடை தான் சாப்பிட்டேன்பா, சட்னி தொட்டுக்க மறந்துடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்துருவான். இதுக்கு இந்த ஒலிம்பிக் ஓட்டம். எப்படிடா? அதுவா வர
வாங்கிக்கிறேன்டி. ஏய் பிரியா உனக்கு என்ன வேணும்? ஒரு பலூன் கொடுங்க. என்னடி சின்ன குழந்தை மாதிரி பலூன் வாங்கிட்டு இருக்க? ஆமா, சின்ன குழந்தைதான். என்ன என் பலூனை நீங்க பாத்தீங்களா? பார்க்கலையே. ம்.